தி கேர்ள் ஃப்ரெண்ட் மூவி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கதையில என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, ஒரு பொண்ணு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிறதையும், அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளிவர முடியாம இருக்கிறதையும், அப்படியே வெளி வரும்போது அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்றாங்கன்றத மையப்படுத்தி எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த கதை. சரி வாங்க பார்க்கலாம். நம்ம ஹீரோவும், ஹீரோயினியும் ஒரே காலேஜ்ல படிச்சுட்ருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு புக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ லைப்ரரியில மறுநாள் அந்த புக்க வந்து பார்க்கும்போது, அந்த புக்கு இல்ல. ஸோ அந்த புக் வந்து நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்கு. ஸோ அப்படி ஹீரோ கிட்ட போய் பேசும்போது, கொஞ்சம் கொஞ்சமா பழகும்போது லவ் பண்றாங்க. ஸோ லவ் பண்ணும்போது நெறைய இடத்துல சுத்துறாங்க. சினிமா தியேட்டர் போறாங்க. எல்லாம் ஒண்ணா இருக்காங்க. ஜாலியா இருக்காங்க. பட் அனதர் டைம் பார்த்தீங்க அப்டின்னா, ஹீரோயினுக்கு நம்ம கல்ச்சுரல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், வின் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. பட் ஆனா அவங்களுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், எப்படி ஆடணுன்ட்டு தெரியாது. ஸோ ஹீரோயினி ஹீரோவ லவ் பண்ற இன்னொரு பொண்ணு இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு தான் நம்மளுக்கு ஹீரோயினிக்கு வந்து சொல்லிக் குடுக்குறாங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வின்னும் பண்றாங்க ஹீரோயின். ஸோ வின் பண்ணிட்டு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நீ இந்த மாரி பெர்ஃபார்ம்லாம் பண்ணாத. எனக்கு பிடிக்கல. ஸோ நீ இந்த மாரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது நெறைய பாய்ஸ் உன்ன பார்க்குறாங்க. ஸோ அது எனக்கு பிடிக்கலன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அங்கவே பார்த்தீங்க அப்டின்னா, ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிடுது. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, "என்னோட அம்மாவ பாரு. என் அம்மா மாரி நீ என்ன பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். நீ வீட்லயே இருந்து என் அம்மா மாரி என்ன நல்லா பார்த்துக்கிட்டா மட்டும் போதும். ஸோ நீ இந்த வேலைக்கெல்லாம் போகணும்னு எந்த அவசியமும் இல்லன்னு" சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோயின் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்ச கிளி மாரி ஃபீல் பண்றாங்க. ஸோ ஹீரோவோட அப்பா வராங்க. ஹீரோயினியோட அப்பா வந்து அம்மா இல்ல, அப்பா மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அப்பா வராங்க. இவங்களோட லவ் விஷயம் வந்து அப்பாக்கு தெரிய வருது. அப்படி இருக்கும்போது இந்த காலேஜ்ல இருந்து டிசி வாங்கி கூட்டிட்டு போயிடலாம்னு நெனைக்கிறாங்க. ஹீரோ வந்து, "இல்ல நானும் அவளும் லவ் பண்றோம். நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்னு" சொல்லிட்டு ஒரு சண்டை போடுறாங்க. ஸோ ஹீரோயினியும் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா நான் நல்லா படிச்சு, நல்லா மார்க் வாங்கி நான் நல்ல வேலைக்கு போகணுன்றதுனால, அப்பா கூட போக ஹீரோயினும் மறுக்கிறாங்க. ஸோ மறுநாள் வந்து ஹீரோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்னு" சொல்றாங்க. ஸோ ஹீரோயினுக்கு அது பிடிக்கல. நான் இது மாரி வேலைக்கு போணும், படிக்கணும், எனக்கு ரொம்ப லிட்ரேச்சர்லாம் எழுதி பெரிய ஆளாகணுன்ற ஆசை இருக்குன்றாங்க. "நீ அதெல்லாம் பண்ணி என்ன பண்ண போற? கல்யாணம் பண்ணி என்ன ஹவுஸ் ஒய்ஃபா இரு. அது மட்டும் போதும்ன்னு" சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, "லெட்ஸ் பிரேக். எனக்கு விருப்பம் இல்லன்னு" சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. ஸோ கோவத்தினால ரொம்ப ஹீரோயின பத்தி தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ ப்ரொஜெக்ட் பண்றதுனால ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ வருத்தப்பட்டு ஒரு கல்ச்சுரல் ப்ரோகிராம்ஸ்ல போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க கூட எத்தன டைம் வெளிய போயிருக்காங்க, எத்தன டைம் கிஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு, "நீ என்ன வேணா பண்ணு. எனக்கு அகைன் ஃப்யூச்சர்ல ஒரு ஹஸ்பண்ட் வந்தாலும் எல்லாமே சொல்லிட்டு தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன். அப்படி எனக்கு மேரேஜே ஆகலனாலும் எனக்கு கவலை இல்ல. உன் முன்னாடி நான் வின் பண்ணி காட்டுவேன்னு" சொல்லிட்டு இந்த கதைய முடிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அதே மாரி ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணிட்டு